الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم واتقوا فتنة لا تصيبن الذين ظلموا منكم خاصة وقال تعالى أيضا كنتم خير أمة أخرجت للناس تأمرون بالمعروف وتنهون عن المنكر وتؤمنون بالله وقال تعالى أيضا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم الخلق عيال الله فأحب الخلق إلى الله أنفعهم لعياله وقال صلى الله عليه وسلم أيضا من دعا إلى هدى فكان له من الأجر مثل أجور من تبعه لا ينقص ذلك من أجورهم شيئا وقال صلى الله عليه وسلم أيضا كلكم راع وكلكم مسؤول عن رعيته والمرأة راعية في بيت زوجها وهي مسؤولة صدق رسول الله صلى الله عليه وسلم சர்வ புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து பாதுகாக்கக்கூடிய அல்லாஹ் தஆலாவுக்கே சொந்தமானதாகும். ஸலாத் என்ற கருணையும் ஸலாம் என்ற ஈடேற்றமும் எங்களுடைய தலைவர் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளைகளை முழுமையாக எடுத்து நடக்கும்படி முதற்கண் அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வன்மையுடன் கட்டளையிடுகின்றேன். கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொருவருக்கும் மிக சுருக்கமான ஒரு கால வாழ்க்கையை கொடுத்திருக்கின்றார். அவருடைய ஆகிரத்தை தயாரித்துக் கொள்வதற்காக இந்த உலகத்திலே ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட காலம், அந்த காலத்திலே ஒவ்வொருவரும் செய்யக்கூடிய நல்ல கெட்ட செயலை வைத்துதான் ஒவ்வொருவருடைய நிரந்தரமான அழிவு முடிவில்லாத ஆகிரத்தை அல்லாஹ் தஆலா முடிவு செய்ய போறார். எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, நேரங்கள் ரொம்ப பொறுமதியானது, காலங்கள் நேரங்கள் ரொம்ப வேகமாக போய்க் கொண்டிருக்கிறது. புது வருடங்கள் பிறந்து கொண்டிருக்கிறது. மக்கள் அதை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, ஒரு பெரியார் சொல்றார், இன்னா லனஃப்ரஹு பில் அய்யாமி நகதாவுஹா வ குல்லு யௌமின் மதா யுத்னி மினல் அஜலி. அதாவது ஒவ்வொரு புது நாளை கொண்டு நாங்கள் சந்தோஷப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஒவ்வொரு நாள் கழிய ஒவ்வொரு நாள் கழிந்து அது எங்களுடைய மௌத்துடைய நாள் வந்து விடுகிறது. நாள்கள் கழிந்து அது மாதங்களாகி, மாதங்கள் முடிந்து வருடங்களாகி, வருடங்கள் முடிய எந்த வருடத்திலே அல்லாஹ் எங்களுடைய மௌத்துடைய நாளை முடிவு செய்திருக்கிறானோ அந்த வருடம் வந்து மௌத்தும் வந்து விடுகிறது. எனவே மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த உலகத்திலே போட்டி போடுவதற்காக அல்லாஹ் எங்களை படைக்கவில்லை. உலகத்திலே உலக அடிப்படையில் யார் சிறந்தவர், யார் பெரிய பணக்காரர், யார் உயர்ந்த வீடுகளை கட்டக்கூடியவர், யார் நல்ல சிறந்த வாகனங்களை ஓடக்கூடியவர், யார் அதிகமாக சாப்பிடக்கூடியவர், யார் இந்த அழகான ஆடைகளை அணியக்கூடியவர்கள் என்ற அடிப்படையில இந்த துனியாவுடைய விஷயத்துல போட்டி போடுவதற்கு அல்லாஹ் தஆலா எங்களை படைக்கவில்லை. அதை வைத்து அல்லாஹ் எங்களுடைய ஆகிரத்தை முடிவு செய்ய போவதும் இல்லை. மாற்றமாக கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, ஒவ்வொருவருடைய நல்ல கெட்ட செயலை வைத்து அல்லாஹ் தஆலா ஒவ்வொருடைய மௌத்தை முடிவு செய்கின்றான். அவருடைய கபருடைய வாழ்க்கையை அல்லாஹ் முடிவு செய்கின்றான். அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்டமும் ஒவ்வொருவருடைய ஈமான் அமலை வைத்து, ஒவ்வொருவருடைய நன்மை தீமையை வைத்துத்தான் அது நடைபெற போகிறது. எனவே மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, காலங்களை நாங்கள் பிரயோஜனப்படுத்த வேண்டும். ஏனென்றால் திரும்பவும் ஒரு சந்தர்ப்பம் அல்லாஹ் கொடுக்க போவதில்லை. எவ்வளவு தான் கெஞ்சினாலும், எவ்வளவு தான் மன்றாடினாலும் அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பம் நன்மையை செய்வதற்கு ஒரு வாய்ப்பை அல்லாஹ் தரவே மாட்டேன்
என்று ரொம்ப தெளிவாக குர்ஆன்ல சொல்லியிருக்கின்றார். ஆகிற சக்கராத்துடைய நேரத்திலேயும் அதே போல கியாமத்துடைய நாளிலேயும் நேரத்துடைய பொறுமதி விளங்க வரும். ஆனால் விளங்கி எந்த பிரயோஜனமும் கிடையாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, வலவ் தரா இஸ் வகிஃபு அலன் நாரி ஃபகாலு யா லைதனா நுரது வலா நுகذிப பிஆயாத்தி ரப்பினா வநகுன மினல் முஃமினீன் பல் பதா லஹும் மா கானூ யுக்ஃபூன மின் கபல் வலவ் ருத்து லஆது லிமா நுஹு அன்ஹு وَإِنَّهُمْ لَكَاذِبُونَ. கியாமத்துடைய நாளையில ஒவ்வொருவருடைய முடிவு அவரவருக்கு விளங்கும். சக்கராத்திலே விளங்கிடும், சக்கராத்துடைய நேரத்திலே விளங்கும். முடிவுகள் கையில கொடுக்கப்படும். اقرأ كتابك كفى بنفسك اليوم عليك حسيبا. இந்தாங்க உங்களோட செயலேடு, நீங்க வாசிச்சு பார்த்து நீங்களே உங்களோட கேள்வி கணக்குக்கு இதே போதும் என்று சொல்லப்படும். மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, நன்மைகள் தீமைகள் நிறுத்தும் காட்டப்படும். وَنَضَعُ الْمَوَازِينَ الْقِسْطَ لِيَوْمِ الْقِيَامَةِ فَلَا تُظْلَمُ نَفْسٌ شَيْئًا وَإِنْ كَانَ مِثْقَالَ حَبَّةٍ مِنْ خَرْدَلٍ أَتَيْنَا بِهَا وَكَفَى بِنَا حَاسِبِينَ. நீதமான தராசி அல்லாஹ் நிறுத்த போறான். அந்த தராசில் ஒவ்வொருவருடைய நன்மைகள் தீமைகளை போட்டு நிற்க போறான். فَأَمَّا مَنْ ثَقُلَتْ مَوَازِينُهُ فَهُوَ فِي عِيشَةٍ رَاضِيَةٍ وَأَمَّا مَنْ خَفَّتْ مَوَازِينُهُ فَأُمُّهُ هَاوِيَةٌ وَمَا أَدْرَاكَ مَا هِيَ نَارٌ حَامِيَةٌ. யாருடைய நன்மையுடைய தட்டு பாரம் உள்ளதாக இருக்குமோ அவர் فَهُوَ فِي عِيشَةٍ راضِيَةٍ, அவர் சந்தோஷமான வாழ்க்கை, திருப்தியான வாழ்க்கை, நிம்மதியான நிரந்தரமான நிம்மதியான வாழ்க்கை அவர் வாழ்வார். யாருடைய பாவத்துடைய நன்மையுடைய தட்டு பாரம் குறைந்து பாவத்துடைய தட்டு பாரம் உள்ளதா ஆகிவிடுமோ அவனுடைய முடிவு நரகம், அவனுடைய முடிவு ஹாவியா, அவனுடைய முடிவு நாருன் ஹாமியா, சுட்டு எரிக்கக்கூடிய பயங்கரமான நெருப்பு தான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார். அல்லாஹ் எங்கள் அனைவரையும் அதிலிருந்து பாதுகாப்பானார். எனவே மேலான சகோதரர்களே, கடைசியாக சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடந்துதான் உங்கள ஒவ்வொருவரும் அந்த பாலத்தை கடந்தே ஆக வேண்டும், அந்த இடத்துக்கு வந்தே ஆக வேண்டும். வந்துதான் பாலத்தை கடந்துதான் ஒன்று சொர்க்கம் செல்ல வேண்டும் அல்லது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நரகம் போக வேண்டும். எனவே மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, முடிவாக ஒரு கூட்டம் சொர்க்கம் செல்லுவார்கள், ஒரு கூட்டம் நரகம் செல்லுவார்கள். அவர்களிடத்திலேயும் நல்லவர்களுக்கு பெரிய வரவேற்பு கொடுக்கப்படும். மலக்குமார்கள் அவர்களை வரவேற்று அவர்களுக்கு சொர்க்கம் சென்று அதில் உள்ள இன்பங்களை நிரந்தரமாக அனுபவியுங்கள் என்று அவர்கள் சொல்லுவார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நரகவாசிகளாக இருந்தால் அவர்களை நரகத்திலே நரகவாசிகள் அந்த மலக்குமார்கள் அவர்களிடத்திலே கேட்பார்கள், அலம் யத்திக்கும் ரஸூலும் மின்கும் யத்லூனா அலைக்கும் ஆயாத்தி ரப்பிக்கும் வயுன்திரூனக்கும் லிகா யௌமிக்கும் ஹாதா. உங்களிடத்துல நரகத்தை கொண்டு எச்சரிக்கை செய்யக்கூடியவங்க யாரும் வர இல்லையா? இந்த ஆகிரத்தை பத்தி சொல்றதுக்கு யாரும் வர இல்லையா? அல்லாஹ் ரசூலுடைய விஷயங்களை எடுத்து சொல்ல யாரும் வர இல்லையா? குர்ஆன் ஹதீஸ் எடுத்து சொல்ல யாரும் வர இல்லையா என்று அவர்கள் கேள்வி கேட்பார்கள். அவர்கள் சொல்வார்கள், வந்தார்கள், சொன்னார்கள், எல்லாம் நடந்தது. என்ன செய்ய? வலாக்கின் ஹக்கத் கலிமத்துல் அஸாபி அலல் காஃபிரீன். அல்லாஹ்வை நிராகரித்து வாழ்ந்தவர்களுக்கு நரகம் தகுதியாக ஆகிவிட்டது என்று அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். நாங்க நரகத்துக்கு போறதுக்கு தகுதியானவங்க தான், நாங்க நரகத்துக்கு போக தகுதியானவங்க தான் என்று அவங்க ஏற்றுக்கொள்வாங்க. ஏற்றுக்கொள்வதற்கு பின்னால் அவர்களுக்கு சொல்லப்படும், ஏற்றுக்கொள்றீங்களா? அப்படி என்றா போங்க, இதுதான் உங்களுக்குள்ள இடம், இதுதான் நீங்க தங்கும் தளம், இதுல போய் நிரந்தரமாகவே நீங்க என்று அந்த மலக்குமார்கள் சொல்லுவார்கள்.
எனவே மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, இது எங்கட ஆக்கிரத்துடைய தயாரிப்புக்காக கொடுக்கப்பட்ட பெருமதியான நேர காலம் தான் இந்த காலம். அதனால மவுத் எந்த நேரத்தில் வரப்போவதோ தெரியாது. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்களே, இக்தலிம் ஃபில் ஃபராகி ஃபضل ركوعin فعسى ان يكون موتك بغتة كم من صحيح مات من غير سقم. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பெருமதியான நேர காலங்களை நீங்க அதை பிரயோஜனப்படுத்திக்கோங்க, அதை கனிமத்தாக எடுத்துக்கோங்க. ஏன்னு சொன்னா உங்களுக்கு திடீரென்று மவுத்து வந்துடும். ஒரு ரக்காத் தொழுவதற்கு, ஒரு நன்மையான காரியம் செய்வதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் அந்த நேரத்தை வீணாக்கிறாதீங்க. அந்த நேரத்தை பிரயோஜனப்படுத்தி ஒரு நன்மையான காரியத்தை செய்துக்கோங்க, ஒரு ரக்காத்தை தொழுதுக்கோங்க என்று இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. ஏன்னா உங்களுக்கு திடீரென்று மவுத்து வந்துடும். நோய் இல்லாமலே எத்தனையோ பேர் மௌத்தாகிட்டாங்க, நோயே இல்ல திடீரென்று மௌத்தாகிட்டாங்க. எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்பட்ட இந்த பெருமதியான காலத்தை அல்லாஹ் விரும்பக்கூடிய நல்ல காரியங்களுக்கு செலவழிக்கிறோம். துனியாவுடைய விஷயத்துல யோசிக்கிறோம். நாங்க நல்ல ப்ராஃபிட் கிடைக்கக்கூடிய, நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய வியாபாரம் எது? அதுல கஷ்டங்கள், சிரமங்கள் எது இருந்தாலும் பரவாயில்ல. அதுக்காக எவ்வளவு தியாகம் செய்ய தயார், மனைவி மக்கள் தியாகம் செய்ய தயார், தூக்கத்தை தியாகம் செய்ய தயார், சாப்பாட்டை தியாகம் செய்ய தயார். மழை வெயில பற்றி பிரச்சனை இல்லை, நல்ல லாபம் கிடைக்கும். அதிகமான லாபம் கிடைக்கக்கூடிய தொழில் வியாபாரங்கள்ல மக்கள் சிரமங்களோட தியாகங்களோட ஈடுபடுறாங்க. ஏன் அப்படி யோசிக்கக்கூடிய நாங்க, துனியாவுடைய முன்னேற்றத்தை யோசிக்கக்கூடிய நாங்க, தீனுடைய முன்னேற்றத்தை ஏன் நாங்க யோசிக்க கூடாது? நல்ல அமல்கள்ல எந்த அமல்கள்ல எந்த அமலின் மூலம் அதிகமான நன்மை கிடைக்கும் என்று நாங்க யோசிக்கிறோம். அமல்கள் ஏராளமாக இருக்குது, எல்லாத்துக்கும் நன்மை சொல்லப்பட்டிருக்குது. ஆனா அமல்களே ஆக சிறந்த அமல் எது, அதிகமான நன்மை கிடைக்கக்கூடிய அமல் எது என்று நாங்க சிந்திப்போம். வேண்டாம் மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைப்பது, மக்களுக்கு அல்லாஹ்வை அறிமுகப்படுத்தக்கூடிய அமல். எந்த அமல ரசூல்மார்களின் மூலம் அல்லாஹ் வாங்கினானோ, எந்த அமலை வச்சு ரசூல்மார்களுக்கு அல்லாஹ் கண்ணியம் கொடுத்தானோ, எந்த அல்லாஹ்வுடைய ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு படைப்பினங்களின் சிறந்தவர்கள், 7 வானங்களை விட, 7 பூமிகளை விட, சொர்க்கங்கள் நரகங்களை விட, அதே போல இந்த அவ்வளவு படைப்பினங்களை விட, அல்லாஹ்வுடைய அர்ஷை விட, அல்லாஹ்வுடைய குர்சியை விட சிறந்தவங்க அல்லாஹ்வுடைய ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவு உயர்ந்த நபியை கொண்டு வாங்கின வேறு நாங்க நீங்க என்ன பொதுவான எங்கட கருத்து, உயர்ந்தவங்களை நோவிக்க கூடாது, கஷ்டப்படுத்த கூடாது, அவங்கள சும்மா நோவாம வச்சிருக்கணும், நோவாம அவங்கள வச்சு வேலை வாங்கணும். இதுதான் நாங்க விளங்கிக்கிறோம். ஆனா அல்லாஹ் அப்படி செய்ய இல்லை. அல்லாஹ்வுக்கு அடுத்தது அல்லாஹ்வுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நபிய அல்லாஹ் அவன் தீனுக்காக எப்படி கஷ்டப்படுத்தினான் யோசிக்க வேண்டிய விஷயம். எவ்வளவு சோதிச்சார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எனக்கு கொடுக்கப்பட்டதை போல நோவின அல்லாஹ்வுக்காக, அவன் தீனுக்காக நான் நோவிக்கப்பட்டதை போல இந்த உலகத்துல யாரும் நோவிக்கப்படையில்லை, யாரும் நோவிக்கப்பட போறதும் இல்லை. லக்கத் ஊதீது பில்லாஹ் மா லம் யுத அஹத். அல்லாஹ்வுடைய விஷயத்துல நான் நோவிக்கப்பட்டதை போல, நான் கஷ்டப்படுத்தப்பட்டதை போல யாரும் நோவிக்கப்படவில்லை என்றார். மேலான கண்ணியமான சொல்ல நாங்க யோசிக்கணும். நபியை முஹப்பத் வைக்கிறோம், அன்பு நபியை நாங்க விரும்புறோம். அந்த நபி தான் எங்களுக்கு அல்லாஹ்வை அறிமுகப்படுத்தினாங்க, அவங்க தான் எங்களுக்கு சொர்க்க நரகத்தை விளங்கப்படுத்தினவங்க, எங்களுக்கு நன்மை தீமையை சொல்லி தந்தவங்க, எங்களோட உலக வாழ்க்கை நிம்மதியா அமைய, எங்களோட ஆখিরাத்துடைய வாழ்க்கை சந்தோஷமா அமைய வழியை காட்டி தந்தவங்க அல்லாஹ்வுடைய ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நபியை நேசிக்கிறதா இருந்தா, அந்த நபியை முஹப்பத் வைக்கிறதா இருந்தா, அந்த நபி எதுக்காக கவலைப்பட்டாங்களோ, எதுக்காக கஷ்டப்பட்டாங்களோ அதுக்காக நானும் நீங்களும் கவலைப்படணுமா இல்லையா? அதுக்காக நானும் நீங்களும் கஷ்டப்படணுமா இல்லையா? அதுதானே உண்மையான அன்பு. வெறுமனே புகழ்ந்து கொண்டிருக்கிறதா அன்பு? வெறுமனே பாராட்டி கொண்டிருக்கிறதா அன்பு? நாங்க பாராட்டணும். உலகத்துல நபியை விட பாராட்டப்படுவதற்கு அல்லாஹ்வுக்கு அடுத்ததாக யாருமே இல்லை. புகழப்படுவதற்கு தகுதியானவங்க நபியை விட வேற யாரும் இல்லை.
அவங்கள புகழ்ந்து கொண்டு, அவங்கள பாராட்டி கொண்டு, அவங்கள உண்மையான உள்ளத்தால நேசித்துக் கொண்டு, அவங்களோட அன்புக்கு எது காரணமோ அதை நாங்க செய்யும். வேளாண் கண்ணியமான சகோதரர்களே, அந்த நபி மக்களுடைய ஹிதாயத்துக்காக, மக்களுடைய நேர்வழிக்காக, மக்கள் சொர்க்கம் போகணும், மக்கள் நிரந்தரமான நரகத்திலிருந்து தப்போணும், அந்த நெருப்புக்கு யாரும் போயிடக்கூடாது என்ற கவலையில தானே அவங்க கஷ்டப்பட்டாங்க, எவ்வளவு நோய்க்கப்பட்டாங்க. தாயினுடைய பயணங்களுக்கு தெரியும் 10 நாள் எவ்வளவு சிரமப்படுத்தப்பட்டாங்க. பைத்தியக்காரன் என்று சொன்னாங்க, சூனியக்காரன் என்றாங்க, அந்த மக்கள் அநியாயக்காரன் என்றாங்க, என்னென்ன சொல்லு, கல்லன் என்றாங்க, என்னென்ன சொல்லணுமோ எல்லாம் சொன்னாங்க. வெறுமனே இபாதத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தா யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஒருத்தர் வெறுமனே சொல்லுது கொண்டு, குர்ஆன் ஓதிக்கொண்டு, zikr செஞ்சு கொண்டு, அவங்க பாட்டுல அமல் இபாதத்தோட இருந்தா ஸ்ரீதேவி என்றுவாங்க எல்லாரும். அவர் ஒரு ஸ்ரீதேவியான மனுஷன். அதே மனுஷன் எப்ப மக்களுக்கு ஏவா நன்மையை சொல்ல ஆரம்பிக்கிறார், நன்மையை ஏவுவார், பாவத்தை தடுப்பார், மக்கள்கிட்ட நேர்வழிக்கு பாடுபடுவார், மக்களுக்கு நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லுவார், நடக்கிற பாவங்களை தடுக்க ஆரம்பிப்பார். அண்ணன் இதே வாய்களால அவருக்கு சொல்லுவாங்க, தேவையில்லாத வேலை, இவருக்கு பைத்தியம், இவருக்கு அப்படி இப்படி என்று அதே மக்கள் சொல்லுவார். அப்ப இபாதத்தில் ஈடுபட்டது கஷ்டம் இல்லை. இபாதத்தை வேண்டிய மாதிரி விடிய விடிய தொழுது கொண்டு அமைச்சு கொண்டு ஈடுபடையுது இருக்கேது. அது நஷ்டத்துக்கு பெரிய பாரமும் இல்லை. இந்த எல்லாரும் புகழ்றாங்க, எல்லாரும் பாராட்டுறாங்க, எல்லாரும் கண்ணியப்படுத்துறாங்க. எப்ப தாவத் கொடுக்க ஆரம்பிக்கிறீங்களோ, எப்ப அல்லாஹ் பத்தி மக்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறீங்களோ, எல்லா சைடாலையும் எதிர்ப்புகள் வரும், எல்லா பகுதியாலையும் கல்லடி பொல்லடிகள் எல்லாம் வரும். அந்த எல்லா சிரமங்களையும் சகிச்சு கொண்டு பொறுத்து கொண்டு நாங்க எங்கட வேலையை செஞ்சு கொண்டிருக்கிறோம். ரசூல்மாருக்கு சொன்னது அதுதான். மா யுகால் உலக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க, நபியே இந்த இப்போ இந்த மக்கள், இந்த முஷ்ரிக்கீன்கள், முனாஃபிகீன்கள், இந்த யஹூதிகள், இவங்க எல்லாம் உங்களுக்கு சொல்றாங்க இந்த பொருத்தமில்லாத வார்த்தைகள், இதெல்லாம் இது புதுசு இல்ல, இது உங்களுக்கு புதுசா சொல்லப்பட்ட கருத்து அல்ல, இது உங்களுக்கு முன்னால வந்த அத்தனை ரசூல்மாருக்கு சொல்லப்பட்டது தான் உங்களுக்கு சொல்லப்படுவது. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து உங்களுக்கு நீங்க வரைக்கும் அவ்வளவு பேருக்கும் சொல்லப்பட்ட கருத்துக்கள் தானே. பைத்தியக்காரன் என்றாங்க, சூனியக்காரன் என்றாங்க, எல்லாம் சொன்னாங்க. ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 வருடங்கள் அல்லாஹ்வின் பக்கம் மக்கள் அழைச்சாங்க. இன்னி தஅவுது கௌமி லைலன் வ நஹாரா ஃபலம் யஜிதுஹும் துஆஇ இல்லா ஃபிராரா. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நான் என்னுடைய கூட்டத்தார்களை இரவு பகலாக பகலையில மட்டும் எங்களுக்கு 7 மணி நேரத்தில் மட்டும் அல்ல, ஓய்வு இரவு நேரம் என்றது ஓய்வெடுக்கிற நேரம், அந்த நேரத்திலே தந்த தூக்கத்தை தியாகம் செஞ்சு தந்த தேவைகளை முன்பின்னாக்கி இந்த மக்களுடைய ஹிதாயத்துக்காக, இந்த மக்களுக்கு, இந்த மக்கள் படைச்சவனை விளங்கணும், பரிபாலிக்கிறவனை விளங்கணும், இவங்க வழி நடத்தக்கூடியவனை விளங்கணும், வணங்கப்படுறதுக்கு தகுதியானவன் யாருன்னு இவங்க விளங்கணும். இவங்க எங்கேயோ தலையடிச்சு கொண்டிருக்கிறாங்க, இந்த கல்லையும் இந்த மண்ணையும் இந்த படைப்பினங்களை வணங்கி கொண்டிருக்கிறாங்க. இது எதுவும் வணங்கப்படுறதுக்கு தகுதியானது இல்லை, வணங்கப்பட தகுதியான ஒருவன் என்று அந்த ஒருவன் அறிமுகப்படுத்தினாங்க. 950 வருடங்கள் நான் இரவேளை முறை செய்தேன். وَإِنِّي كُلَّمَا دَعَوْتُهُمْ لِتَغْفِرَ لَهُمْ جَعَلُوا أَصَابِعَهُمْ فِي آذَانِهِمْ وَاسْتَغْشَوْا ثِيَابَهُمْ وَأَصَرُّوا وَاسْتَكْبَرُوا اسْتِكْبَارًا. யா அல்லாஹ், உன்னை பத்தி இந்த மக்களுக்கு நான் எடுத்து சொல்ல போல அவங்க எப்படி நடந்து கொண்டாங்க என்னோட தெரியுமா? அவங்களோட விரல்களை காதுல அடைச்சு கொண்டாங்க. எந்த பேச்சு அவங்களோட காதுக்கு கேட்க கூடாது என்பதற்காக, நான் அவங்களோட கண்ணுக்கு விளங்க கூடாது என்பதற்காக கண்களையும் மறைத்துக் கொண்டாங்க. இந்த நூஹ் எங்களோட கண்ணுக்கு விளங்க கூடாது, இந்த நூஹுடைய பேச்சு எங்களோட காதுக்கும் கேட்கக்கூடாது. எப்படி இருக்கும் லேசா நாங்க சும்மா ஒருத்தரோட பேசிக் கொண்டிருக்க போல அவர் சும்மா அங்கே இங்கே பார்த்து கொண்டிருந்தாவே எங்களுக்கு ஆத்திரம் வரும். அதே இவர் என்ன கணக்கெடுக்கிறார் இல்லை, நான் சொல்றத கேட்கிறார் இல்லை என்று கோபம் வரும்.
அப்படி என்ற ரப்ப பத்தி எடுத்து சொல்ல போல அந்த மக்களுடைய ஹிதாயத்துக்காக, அந்த மக்களுடைய தேசத்துக்காக, அந்த மக்களுடைய நன்மைக்காக எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. மா அஸ்அலுக்கும் அலைஹி மின் அஜ்ரின் இன் அஜ்ரிய இல்லா அலல்லாஹ். எல்லா ரசூல்மாரும் சொன்ன கருத்து இதுதான். நாங்க உங்களோட நலவுக்காக, உங்களோட ஹிதாயத்துக்காக நாங்க பாடுபடுறோம். உங்கள்கிட்ட இந்த எதையுமே எதிர்பார்க்க இல்லை, உங்கள்கிட்ட கூலி எதிர்பார்க்க இல்லை. எங்களுக்கு கூலி தாரவன் அல்லாஹ். இதைத்தான் எல்லா ரசூல்மாரும் சொன்னாங்க. கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பட்ட கஷ்டங்களை, செஞ்ச தியாகங்களை சொல்லி காட்டுறாங்க. யா அல்லாஹ், என்னையால ஏழுமான எல்லா முறையிலையும் முயற்சி செஞ்சேன். யா அல்லாஹ், ثم إني دعوتهم جهارا ثم إني أعلنت لهم وأسررت لهم إسرارا. பகிரங்கமாக பொதுமக்கள், எல்லா பொதுமக்களுக்கும் சொல்லி பார்த்தேன், அவங்களும் ஏற்றுக்கொள்ள இல்லை. ஊருடைய முக்கியஸ்தர்கள், தலைவர்கள், படித்தவர்கள், போதுமானவர்கள், அவங்களுக்கு சொல்லி பார்த்தேன், அவங்களும் விளங்கிக் கொள்ள இல்லை. படித்தவங்களால் விளங்கிக் கொள்வாங்களே என்று அவங்கள்ட்டையும் சொல்லி பார்த்தேன், அவங்களும் விளங்கி. فَقُلْتُ اسْتَغْفِرُوا رَبَّكُمْ إِنَّهُ كَانَ غَفَّارًا. நான் அவங்களுக்கு சொன்னது இந்த கருத்துக்களை தான் சொன்னேன், இதைத்தான் சொன்னேன். எல்லாம் சொல்லி காட்டுறாங்க. வருஷையா எவ்வளவு காலம் முயற்சி செஞ்சேன், எப்படி முயற்சி செஞ்சேன், நான் என்ன சொன்னேன், அவங்க என்னையோட எப்படி நடந்து கொண்டாங்க, எல்லாம் தெளிவா சொல்லி காட்டுறாங்க. நான் அவங்களுக்கு சொன்னது இதுதான். யா அல்லாஹ், வித்தியாசமான கருத்து என்று சொல்ல இல்லை. ஏ கூட்டத்தார்களே, நீங்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீங்க, பஞ்சத்தில் இருக்கிறீங்க, வறட்சியில் இருக்கிறீங்க, சிரமப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. எனவே நீங்க உங்களோட கவனங்களை அல்லாஹ்வின் பக்கம் திருப்புங்க. செஞ்ச தவறுகளுக்கு மன்னிப்பு கேளுங்க, இஸ்திக்பார் செய்யுங்க, அந்த ரப்பை ஏற்றுக்கோங்க. அவன் உங்களுக்கு மழையை பொழிய வைப்பான். வானத்திலிருந்து மழையை பொழிய வைப்பான். அது அவன் கையில தான் இருக்குது. உங்களுக்கு அதிகமான சொத்து செல்வங்களை தருவார், குழந்தை பாக்கியங்களை தருவார், ஆண் குழந்தைகளை தருவார். உங்களோட தோட்டங்களை அல்லாஹ் தஆலா செழிப்படைய செய்வார். காஞ்சி வறண்டு போயிருக்கிறது. மேலான கண்ணியமான சொல்ல இப்படித்தான் சொன்னார். எல்லா ரசூல்மாருடைய பேச்சுக்களும் இப்படித்தான் இருந்தது. எந்த ரசூல் சொல்லல எனக்கு வழிபடுங்க, என்னைய வணங்குங்க, எனக்கிட்ட கேளுங்க என்று யாரும் சொல்ல இல்லை. அவ்வளவு ரசூல்மாரும் கவனங்களை அல்லாஹ்வின் பக்கம் தான் திருப்பினார். அந்த அடிப்படையில் அல்லாஹ் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் அந்த வேலையை தான் செஞ்சாங்க. உம்மத்தை பத்தி கவலை, உம்மத்துடைய ஹிதாயத்துக்காக சும்மா யோசிச்சு பாருங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, கைருன் நாஸ் அன்ஃபஅஹும் லின்னாஸ், மனிதர்கள் ஆக சிறந்தவர் யார் என்றால் யாரு மக்களுக்கு மிக பிரயோஜனம் உள்ளவராக இருக்கிறாரோ அவர் என்றார். இபாதத்தை விட சிறந்தது அடிப்படையான இபாதத்துகளை செஞ்சே ஆகும், அதுல எந்த மாற்றமான கருத்தும் இல்லை. ஆனா மேலதிகமான இபாதத்துகளை ஈடுபடுறதை விட, அதுல ஈடுபடுறதுனால கிடைக்கிற நன்மையை விட உம்மத்துடைய நன்மைக்காக, சமுதாயத்துடைய ஹிதாயத்துக்காக, மக்களுடைய நலவுக்காக பாடுபடுறதால கிடைக்கிற நன்மை இருக்கிறதே அதிகம். தனிப்பட்ட மேலதிகமான தனிப்பட்ட இபாதத்தை விட சமுதாயத்துடைய நலவுக்காக பாடுபடுறதால கிடைக்கிற நன்மை அதிகம். அந்த நன்மை இதுல கிடைக்காது, இபாதத்துல கிடைக்காது. இந்த உம்மத்துக்குள்ள விசேஷமே அதுதான். இந்த உம்மத்தை அல்லாஹ் சிறப்பாக்கி இருக்கிறது எதை வச்சு தெரியுமா? இபாதத்தை வச்சு இல்ல. இந்த உம்மத்தை அல்லாஹ் இபாதத்தை வச்சு சிறப்பாக்க இல்ல. இந்த உம்மத்தை அல்லாஹ் சிறப்பாக்கி இருக்கிறது தாவத்தை வச்சு. தாவத் என்ன? மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கிறது. ومن احسن قولا ممن دعا الى الله وعمل صالحا وقال انني من المسلمين. அல்லாஹ் கேள்வியாகவே கேட்கிறார். இந்த உலகத்திலே ومن احسن قولا, அழகான வார்த்தையை சொல்லக்கூடியவர் இவரை விட யார்? இவரை விட அவர் யார்? மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கிறாரு, மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கிறாரு. அவரை விட
நல்ல வார்த்தைய, சிறந்த வார்த்தைய, உயர்ந்த வார்த்தைய சொல்லக்கூடியவர் யார்? வாமில சாலிஹா. இரண்டாவது தான் இபாதத்தை சொல்றார். சாலிஹான் அமலையும் செய்கிறார், தாவத்தும் கொடுக்கிறார், இபாதத்தும் செய்கிறார். அதோட வகால இன்னனி மினல் முஸ்லிமீன், நான் ஒரு முஸ்லிம் என்று சந்தோஷமா பெருமையா சொல்லிக் கொள்றார். அல்லது நான் ஒரு சாதாரண முஸ்லிம் என்று பணிவாக சொல்றார். பல கருத்துக்கள் இருக்கலாம். எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த உம்மத்துக்குள்ள குசூசியல், இந்த உம்மத்துக்குள்ள தனி சிறப்பு இதை வச்சுதான். இந்த உம்மத்து மக்கள்கிட்ட நலவ நாடு. குந்தும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ் ஐ லிமன்ஃபஅத்தின் நாஸ், மக்கள்கிட்ட நன்மைக்கா, மக்கள்கிட்ட நன்மைக்கா. ஹதீஸ்ல புகாரியுடைய ரிவாயத்துகள், மன் கான ஃபீ ஹாஜத்தி அஹீஹி கான அல்லாஹ் ஃபீ ஹாஜத்தி, யார் தந்த சகோதரருடைய தேவையை பூர்த்தி செய்வதற்கு ஒருத்தர் ஈடுபடுறாரோ அல்லாஹ் அவருடைய தேவையை பூர்த்தி செய்வதற்கு ஈடுபடுறான் என்றார். والله في عون العبد ما كان العبد في عون اخيه. ஒரு அடியான் தன்னுடைய சகோதரனுக்கு, ஒரு அடியானுக்கு, ஒரு அடியான் இன்னொரு அடியானுக்கு உதவி செஞ்சு கொண்டிருக்கும் காலம் எல்லாம் அல்லாஹ் அவனுக்கு உதவி செஞ்சு கொண்டிருக்கிறான் என்றார். மன் நஃபஸ அன் முஃமினின் குர்பத்தன் மின் குரபி துன்யா, துன்யாவுடைய கஷ்டங்கள்ல ஒரு கஷ்டத்தை, ஒருவருடைய ஒரு கஷ்டத்தை நீக்கி வைத்தால் நஃபஸல்லாஹு அன்ஹு குர்பத்தன் மின் குரபி யௌமில் கியாமா, கியாமத்துடைய நாளுடைய கஷ்டங்கள்ல ஒரு கஷ்டத்தை நீக்கி வைப்பான் என்றார். அல் ஹல்கு இயாலுல்லாஹ், எல்லா படைப்பினங்களும் அல்லாஹ்வுடைய குடும்பம் என்று சொன்னார். ஃபஅஹப்புல் ஹல்கு இலல்லாஹ், அல்லாஹ்வுடைய குடும்பம், முழு படைப்பினங்களும் அல்லாஹ்வுடைய குடும்பம். அல்லாஹ்வுடைய குடும்பத்துல அல்லாஹ்வுக்கு ரொம்ப மஹப்பத்துக்குரியவங்க யார் என்றால் அன்ஃபஅஹும் லிஇயாலி, அவனுடைய குடும்பத்துக்கு யார் நல்ல பிரயோஜனம் உள்ளவராக இருக்கிறாரோ அவர். அப்ப படைப்பினங்களுக்கு பிரயோஜனம் உள்ளவராக இருக்கிறவர் தான் அல்லாஹ்வுடைய மஹப்பத்துக்குரியவர். ரசூலுல்லாஹ் ரொம்ப தெளிவா சொன்னாங்க. இதெல்லாம் தெளிவான சரியான ஹதீஸ்கள். அதனால தனிப்பட்ட இபாதத்துக்கு நன்மை இருக்குது. அது இஹ்லாஸோட முறையாக அந்த நன்மையான காரியங்கள் செய்யப்பட்டா அதுக்கு அல்லாஹ் நன்மை தருவார். நாங்க யோசிக்கணும், எங்களுக்கு சும்மா லேசா அல்ல, பெருசா கிடைக்கும், மொத்தமா கிடைக்கும், ஹால்சேலா கிடைக்கும். உலக அடிப்படையில் அப்படித்தானே யோசிக்கிறோம். அதே மாதிரி தீனுடைய அடிப்படையில் யோசிப்போம். எந்த ஆயிரக்கணக்கான வருஷம் இல்ல, நூற்றுக்கணக்கான வருஷம் நான் நீங்கள் வாழ போறது இல்ல, 40, 50, 60, 70 வருஷம் வாழ்க்கைத்தான். அப்ப இந்த கொஞ்ச நாளைக்குள்ள தான் அழிவு முடிவில்லா, திரும்பி வரவே மாட்டோம். நாங்க அங்கே தான் இருக்க போறோம், அனுபவிச்சு கொண்டே இருக்க போறோம். அப்ப இதை வச்சுதான் அனுபவிக்க போறோம். அப்ப இந்த கொஞ்ச நாள், தந்த கொஞ்ச நாள் அதிகமான நன்மை கிடைக்கக்கூடிய அமல்கள் ஈடுபடுறது பொருத்தமா அல்லது மேலோட்டமா டைம் கிடைக்கிற மாதிரி அமல் செஞ்சுட்டு போறது நல்லதா? அதனால நீங்கள் தான் முடிவு செஞ்சுக்கணும். அவங்களோட ஆசிரத்தை அவங்கவுங்க தான் யோசிக்கும். நன்மை எடுத்து இன்னொருத்தருக்கு எல்லாம் கொடுக்க போறதும் இல்ல, அவங்க நன்மை எடுத்து எனக்கு பொதுவான அமைப்புல தரப்போறது. என்னையால் இன்னொருத்தருக்கு அநியாயம் நடந்திருந்தா அது வேற விஷயம், அதுக்கு நன்மை எடுத்து எல்லாம் கொடுப்பான். அதுக்குள்ள பரிகாரம் உலகத்துல நான் செய்யாம மௌத்தாவி இருந்தா எந்த நன்மையை எடுத்து எல்லாம் அவருக்கு கொடுப்பான். அப்படி என்கிட்ட நன்மை இல்லைன்னா அவங்க பாவத்தை எடுத்து எனக்கு தந்துருவான். அங்க இல்லாம பொதுவாக ஒருவருடைய பாவத்தை எடுத்து இன்னொருவருக்கு பொதுவான அமைப்புல கொடுக்கிறேன். அதனால கண்ணியத்தை ஒருவருடைய நன்மையை வச்சு நான் சொர்க்கம் போறதும் இல்லை. எங்களை வாப்பா அவுலியா குத்துபுல் அக்தாபா இருந்தாலும் நான் செய்த அமலை வச்சுதான் எனக்கு அல்லாஹ் முடிவு செய்ய போறார். அல்லாஹ்வுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கே சொன்னாங்க, மகளே கியாமத்துடைய நாளையில என்னால உதவி செய்யலாம் என்ற தெளிவான கருத்தை மகளுக்கே சொன்னாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பொதுவான சஃபாத்துகள் இருக்கும், அது பொதுவாக உள்ளது. அதுல எல்லாரும் நாங்க இன்ஷா அல்லாஹ் பங்காளி ஆகணும், அல்லாஹ் அந்த பாக்கியங்கள் எங்கள் அனைவருக்கும் தரும். அது போக மேலதிகமா மகள் என்றதுனால, மனைவி என்றதுனால அப்படி ஒன்று இல்லை என்று அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கியே சொன்னார். ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களுக்கு இஸ்லாத்துடைய ஆரம்ப காலம் சரியான கஷ்டம், சாப்பாட்டுக்கு வழி இல்லை, லாம்ப பத்த வைக்கிறதுக்கு என்னைக்கு வழி இல்ல, வீட்டுல. இது யாருடைய வீட்டுல? ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமாருடைய வீட்டுல.
ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்களே, எங்கட வீட்டுல 2 மாதமாக அடுப்பு பத்த வைக்க இல்லை, சமைக்கிறது கொண்டும் கிடைக்க இல்லை. அதுதான் நிலைமை. இது யாருடைய நிலைமை? துனியா ஆகிரத்துடைய தலைவருடைய வீட்டு நிலைமை. மேலான கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, இப்படித்தான் கஷ்டம். ஹிஜ்ரி 8 பின்னால அல்லாஹ் கொஞ்சம் நல்ல நிலைமைகளை வசதிகளை கொஞ்சம் கொஞ்சமா அல்லாஹ் உண்டாக்க போல ரசூலுல்லாஹ் மனைவிமாருக்கும் கொஞ்சம் ஆசை வந்துச்சு. நாங்களும் கொஞ்சம் நல்லா சாப்பிட்டா உடுத்தா நல்லமே என்று கொஞ்சம் ஆசை, மனிதன் என்ற அடிப்படை. அப்ப ரசூலுல்லாஹ் கிட்ட மனைவிமார்கள் வந்து சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ், செலவுக்கு தாரத்தை கொஞ்சம் கூடயா தாங்க அப்படி கேட்டாங்க. ஒரு தடவை 2 தடவை கேட்டாங்க. 2வது தடவை ரசூலுல்லாஹ் மனைவிமாரை விட்டு இப்படி கேட்டதுனால போயிட்டாங்க, விட்டுட்டு போயிட்டாங்க, மனைவிமார்களை விட்டுட்டு போயிட்டாங்க. அல்லாஹ்வுடைய முடிவு வரக்காட்டும் இருந்தாங்க. கிட்டத்தட்ட 29 நாள், ஒரு மாசம் பூர்த்தியா இருந்துட்டாங்க. அப்படியே யாரோட பேச இல்லை, பொதுவான அமைப்புல. அங்கே மனைவிமார் அழுகுறாங்க, இங்க ஆண்கள் அழுகுறாங்க, சஹாபாக்கள் அழுது கொண்டிருக்கிறாங்க. பெரிய ஆளாக மக்கள் பேசிக்கொண்டாங்க. ரசூலுல்லாஹ் மனைவிமார் எல்லாம் தலாக் பண்ணிட்டாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய முடிவு எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க. அப்பதான் இந்த ஆயத் இறங்கிச்சு, யா அய்யுஹன் நபியு குல் அஸ்வாஜிக இன் குன்துன்ன துரிதுனல் ஹயாத்தத் துன்யா வ ஸீனதஹா ஃபதஆலைன உமத்திஉகுன்ன வ உஸர்ரிஹ்குன்ன ஸராஹன் ஜமீலா வ இன் குன்துன்ன துரிதுனல்லாஹ வ ரசூலஹு வத்-தாரல் ஆখিরা ஃபஇன்னல்லாஹ அஅத்த للمحسنات منكن اجرا عظيما. இந்த 2 ஆயத்து இறங்கிச்சு. இந்த 2 ஆயத்து இறங்கியதுக்கு பின்னால தான் ரசூலுல்லாஹ் மனைவிமார் கிட்ட வந்தாங்க. முதலாவது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை சந்திச்சாங்க. சொன்னாங்க, நான் ஒரு விஷயம் சொல்ல போறேன். அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கி இருக்கிறான், தனிய முடிவு செய்யாம தாய் தந்தையர்கிட்ட கேட்டு முடிவு செய்யுங்க. சொல்லுங்க யா ரசூலல்லாஹ். ஒரு மாசத்துக்கு பின்னால சந்திப்பு எப்படி இருக்கும்? நபி துனியாவுக்காக கோவிச்சது இல்லை, கோவிச்சது தீனுக்காக. அந்த ஆயத்தை ஓதி காட்டினாங்க. யா அய்யுஹன் நபி, அல்லாஹ் சொல்ற நபியே, குல் அஸ்வாஜிக், உங்களோட மனைவிமாருக்கு போய் சொல்லுங்க, இன் குன்துன்ன துரிதுனல் ஹயாத்தத் துன்யா, நீங்க துனியாவை விரும்பக்கூடியவங்களா இருந்தா, வ ஸீனதஹா, இந்த உலகத்துடைய அலங்காரங்களை விரும்பக்கூடியவங்களா இருந்தா, ஃபதஆலைன, மனைவிமார்கள் எல்லாரும் வாங்க எனக்கிட்ட, உமத்திஉகுன்ன, உங்களுக்கு தேவையானதெல்லாம் நான் கொடுத்து, வ உஸர்ரிஹ்குன்ன ஸராஹன் ஜமீலா, அழகான முறையில உங்களை எல்லாம் தலாக் சொல்லி போடுறேன், எடுத்துக்கொண்டு போங்க. விருப்பம் இல்ல இப்படி. அல்லது இன் குன்துன்ன துரிதுனல்லாஹ வ ரசூலஹு வத்-தாரல் ஆখিরা, அல்லது உங்களுக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தம், நபியுடைய பொருத்தம், ஆகிரம், ஆகிரம் இது தேவையா? இந்த 3ம் தேவையா இருந்தா, ஃபஇன்னல்லாஹ அஅத்த லில்முஹ்சினாத்தி மின்குன்ன அஜ்ரன் அதீமா, உங்கள நல்ல அமல்களை செய்யக்கூடியவங்களுக்கு அது பெரிய கூலிகளை அல்லாஹ் தயாரிச்சு வச்சிருக்கிறார். என்ன வேணும்? காசு பணங்களை சொத்து செல்வங்களை எடுத்துக்கொண்டு என்னை விட்டு பிரிஞ்சு போக விருப்பமா? அல்லது நான் இந்த கஷ்டங்களை பட்டுக்கொண்டு இந்த சிரமங்களோட இந்த பசி பட்டணியோட இந்த சாதாரண அமைப்புல வாழ்ந்து கொண்டு அல்லாஹ் ரசூலுடைய பொருத்தத்தை அடைந்து கொண்டு சொர்க்கம் போக விருப்பமா? 2 என்ன ஏதோடு. உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, நான் எந்த உம்மா வைக்க கேட்கவே தேவையில்லை, நானே முடிவு செய்வேன். உரீதுல்லாஹ வ ரசூலஹு வத்-தாரல் ஆখিরা, எனக்கு அல்லாஹ் ரசூல் ஆகிரம் தான். இதுதான் தர்பியத். எங்கட வீட்டுகள்ல பாட்டையும் படத்தையும் டிராமாவையும் பார்த்து பார்த்து சரி, வீடுகள் தியேட்டர்களா இருக்கு. ஆப்பளமார் அல்லாஹ்க்கு ஜவாப் சொல்லணும், மனைவி மக்களை ஈமான் இஸ்லாத்துடைய அடிப்படையை வழி நடத்தணும், வீடுகள்ல குர்ஆன் ஓதப்படணும், திக்ர் செய்யப்படணும், ஈமான் இஸ்லாத்துடைய விஷயங்கள் பேசப்படணும், குர்ஆன் ஹதீஸ் நினைவூட்டப்படணும். வذ்குர்ன மா யுத்லா ஃபீ புயூதிகுன்ன மின் ஆயாத்தில்லாஹி வல் ஹிக்மா, உங்க வீடுகள்ல உங்களுக்கு ஓதி காட்டப்படக்கூடிய குர்ஆன் ஹதீஸை ஞாபகப்படுத்துங்க என்றாங்க. இன்னைக்கு அல்லாஹ்வுடைய விரோதிகள் பெரும் முயற்சி செஞ்சு அது எல்லா இடத்துலயும் அவங்க அமைச்சு விட்டுட்டாங்க. இன்னைக்கு எல்லாருடைய வீட்டிலையும் இருக்கு. அல்லாஹ் பாதுகாக்கும் இந்த குர்ஆன் ஹதீஸ் எங்கட பெண்களுக்கு நினைவூட்டப்படும், நல்ல விஷயங்கள் சொல்லப்படும். எனவே மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் அமல் செஞ்சுதான் அல்லாஹ் அடைய.
அவரால் இவராக போக வேண்டும் என்பது பெரிய மடத்தனம், ஜஹாலத். அந்த அடிப்படையில குர்ஆன்ல சொல்றானே வஅல்லைஸல் இன்சானி இல்லா மா ஸா வஅன்ன ஸஅயஹு ஸௌஃப யுரா. ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் அவங்க செய்யக்கூடிய நன்மைகள் தீமைகள் பதிவு செஞ்சு பாதுகாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவரவர் செஞ்ச நன்மை தீமையுடைய கூலிய வஅன்ன ஸஅயஹு ஸௌஃப யுரா மௌத்துக்கு பின்னால பார்த்துக் கொள்வாங்க. எனவே மேலான சகோதரர்களே, நான் சொல்ல வந்த விஷயம், நாங்க மக்களோட நலவுக்காக, மக்களோட ஹிதாயத்துக்காக சும்மா ஒத்தர கஷ்ட நஷ்டங்களை நீக்கி வச்சாலே இவ்வளவு பெரிய நன்மைண்டா, இது துனியாட கஷ்டங்கள், துனியாட தேவைகளை ஈடுபட்டாலே இவ்வளவு பெரிய சிறப்புகள் இருக்கேண்டா, ஒருவன் ஈமான் இல்லாம தீன் இல்லாம களிமா இல்லாம மௌத்தானா அவன் எவ்வளவு கஷ்டப்பட போறான், நிரந்தரமான நரகத்தில் இருக்க போறான். நரக சொர்க்கத்தை அல்லாஹ்வுக்கு ஹராமாக்கிடுவான். களிமா இல்லாம மௌத்தானவன் சொர்க்கம் போவே இல்லாது. குர்ஆன் தான் சொல்லுது. கபருடைய வேதனை, சக்கராத்துடைய வேதனை, கபருடைய வேதனை, ஆகிரத்துடைய வேதனை, நரகத்துடைய வேதனை சாதாரண வேதனைகளா? அப்போ ஒத்தர ஹிதாயத்துக்காக இன்றைக்கு எவ்வளவு மக்களோட நாங்க பழகுறோம், கொடுக்கல் வாங்கல் செய்யறோம். இந்த அந்நிய மக்கள் இந்த நாட்டுல பெரிய ஒரு கூட்டம் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. எங்கட நாட்டை மட்டும் யோசிப்போம். முதலாவது அவங்களோட பகுதியை யோசிங்க. இவங்களோட ஹிதாயத்துக்காக அந்த நபியுடைய கவலையில ஒரு அணு அளவு நானும் நீங்கள் எந்த கவலைப்படுறோமா? இவங்களுக்கு ஹிதாயத்து கிடைக்கணுமே, இவங்களுக்கு இஸ்லாம் கிடைக்கணுமே, இவங்களுக்கு களிமா கிடைக்கணுமே, இவங்க நரகத்திலிருந்து தப்பணுமே. ஏன் உங்களோட உள்ளத்துல எந்த அளவு இருக்குது? அதுக்காக என்ன முயற்சி நானும் நீங்கள் செஞ்சோம். ஆக குறைஞ்ச அளவு ஒரு முஸ்லிமோட, ஒரு முஸ்லிம் அல்லாதவரோட பழக கொல, கொடுக்கல் வாங்க செய்ய கொல, எங்கட நல்ல குணங்களையாவது காட்டுறோமா, அதையாவது செய்யறோமா? சரி, எங்களுக்கு விளங்கப்படுத்த தெரியா, எங்களுக்கு பயான் பண்ண தெரியா, எங்களுக்கு இஸ்லாத்தை பத்தி அவங்களுக்கு சொல்ல தெரியா, எங்கட குணத்தையாவது தாவத்தாக பாவிக்க இருந்தாரு. அஹ்லாக்கி தாவத், எங்கட குணம் அவங்களுக்கு தாவத்தை அமையலும் தாரு. அந்த சிந்தனையோடையாவது இந்த மக்களோட பழகிறோமா, கொடுக்கல் வாங்க செய்யறோமா என்று பார்த்தா பெரிய கவலையான நிலைமை. மேலான சோதனை கியாமத்துல இவங்க எல்லாம் இன்றைக்கு இந்த முழு உலகத்துல சேர்ந்து அடிக்க ரெடி ஆகுறாங்களே, அடிப்படுறாங்களே, இது ஒன்றுக்கும் இல்ல. நான் என்ன சொல்றேன், எந்த கருத்து இதுக்கு காரணம் இல்லை, அடிப்படத்துக்கு காரணம் இல்லை. எங்களோட டியூட்டிய, எங்களோட பொறுப்பை நாங்க செய்ய இல்லை. நாங்க மட்டும் தெரிந்து கொண்டு குர்ஆன் ஓதி கொண்டு திக்ர் செஞ்சு கொண்டிருக்கிறதுக்கு வந்தவங்க அல்ல. நாங்க இந்த தீனை அவங்களுக்கு அறிமுகப்படுத்தணும். சும்மா யோசிச்சு பாருங்க, நடு நிலைமையில நின்று இவ்வளவு நாளா ரசூல் மாற அனுப்பின அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஏன் முடிச்சு கொண்டாங்க? ரசூல்மாருடைய வருகையை ஏன் முடிச்சாங்க? காரணம் ஒன்றிக்கணும். சரி, ரசூலுல்லாஹ்வுடைய வருகைக்கு பின்னால உலகத்துல கியாமத்துடைய நாள் வரைக்கும் எந்த ஒரு காபிரும் வரமாட்டாங்க, இருக்க மாட்டாங்க என்றா பொருத்தம். இதுக்கு போற ஒரு காபிரும் இல்ல, தாவத் கொடுக்கிறதுக்கு இஸ்லாத்தின் பக்கம் அழைக்க காபிர்களே இருக்க மாட்டாங்க கியாமத் வரைக்கும். அதனால ரசூல்மார் வர தேவையில்லை. அப்ப அது பொருத்தமா படுவதுங்கிறது புத்திக்கு. ஆனா இன்றைக்கு பார்த்தா கிட்டத்தட்ட 700 கோடிக்கு மேல மக்கள் வாழ்றாங்க. அதுல 163 கோடி கிட்டத்தட்ட முஸ்லீம்கள். மற்ற அவ்வளவு கோடி மக்களும் முஸ்லிம் அல்லாதவங்க. கல்லையும் மண்ணையும் நெருப்பையும் மிருகங்களையும் சூரியனையும் அதையும் இதையும் வணங்கி கொண்டிருக்கிறார். அப்ப இவங்களுக்கு அல்லாஹ் பத்தி அறிமுகப்படுத்துறது யார்? இவ்வளவு நாள அல்லாஹ் அறிமுகப்படுத்தின அல்லாஹ் அறிமுகப்படுத்த ரசூல்மார அனுப்பின அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட முடிச்சிருந்தா அதுக்கு வேறொரு வழியை செஞ்சிருக்கும். அப்படி ஒன்று செஞ்சிருக்கிறானா என்று கேட்டா செஞ்சிருக்கிறான். இந்த அவ்வளவு ரசூல்மாரும் செஞ்ச வேலைய இந்த ரசூலோட உம்மத்துக்கு அல்லாஹ் பொறுப்பாக்கியிருக்கிறான். அந்த வேலையைத்தான் இந்த ஆயத்துல சொல்றான். குன்தும் கைர உம்மத், உங்களுக்கு கைர உம்மத் என்ற பட்டம். எந்த உம்மத்துக்கு இந்த கைர உம்மத் என்ற பட்டம் நாங்க கொடுக்க இல்லை. நீங்க தான் கைர உம்மத்தா இருக்கிறீங்க. ஏன் தெரியுமா? உங்களோட தொழுகையால, உங்களோட பிக்ரால, உங்களோட வேற அமல்களால் அல்ல. நீங்க மக்களுக்கு நன்மையே உறீங்க, பாவத்தை தடுக்கிறீங்க. மக்களோட ஹிதாயத்துக்காக பாடுபடுறீங்க, மக்களோட நலவுக்காக பாடுபடுறீங்க. இந்த சிரமமான வேலைய நீங்க செய்யறதுனால தான் உங்களுக்கு சிறப்பு. லேசு இல்ல.
மக்களுக்கு நன்மை ஏவி பாவத்தை தடுப்போல மக்கள் ஏசுவாங்க, குறை சொல்லுவாங்க, எதிர்ப்பாங்க, என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செய்வாங்க. அப்ப இந்த கஷ்டங்களை சகிச்சு கொள்ளணும். அந்த கஷ்டத்துக்கு தான் இந்த உம்மத்துக்கு தனி சிறப்பு, இவ்வளவு பெரிய சிறப்பு. குர்ஆனுடைய ஆயத்துகள் இது. அவருடைய இவர்த கையாளம் படியால போன்ற விளக்கங்கள் இல்லை. இதுக்கு யாரும் பெருசா இந்த தஃசீர்கள் செய்ய தேவையில்லை. நேரடியா தர்ஜுமாவை பாருங்க, நேரடியா உங்களுக்கு விளங்கு வேண்டிய பாஷையில. எனவே மேலான சகோதரர்களே, இந்த ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தை அல்லாஹ் எதை வச்சு சிறப்பாக்கி இருக்கிறானோ, எந்த வேலையை இந்த ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துக்கு பொறுப்பாக்கினானோ, இந்த உம்மத் இன்றைக்கு அந்த வேலையை பற்றி கவலையினமா இருக்கிறதுனால தான் அடிபுழுவுது. இப்ப யோசிக்கிறோம், இப்ப அடிபுலகளை தான் அவங்களை கவனிக்கணும், அவங்களை கண்ணியப்படுத்தணும், அவங்களை எங்களோட சேர்த்துக் கொள்ளணும், அவங்களுக்கு கஞ்சி கொடுக்கணும், அவங்களுக்கு அது கொடுக்கணும், இது கொடுக்கணும் என்றெல்லாம் இப்ப அடிபுழுவுது. அடிப்படகளை மூல தரப்படும். இது எப்பயோ செஞ்சிருக்க வேண்டிய வேலை. 1200 வருடங்களுக்கு முன்னால இருந்து முஸ்லிம்கள் இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. எங்களுக்கு நாங்களும் நல்லா சாப்பிடணும், குடிக்கணும், உடுக்கணும், சம்பாதிக்கணும், ஊர் உலகத்துக்கு காட்டணும், பெருமை அடிக்கணும். இதுதான் எங்களோட முஸ்லிம் சமுதாயத்துடைய ஆளாட்டம். அப்படித்தான் இருக்கு. வசதி வர வர செலவை கூட்டி கொண்டு போறாங்க. யாருக்கு அல்லாஹ் வசதியை கொடுத்து கொண்டிருக்கிறானோ அந்த வசதி உள்ள மக்கள், வசதி படைத்தவர்கள், அல்லாஹ் அவங்களை பணக்காரன் ஆக்கினான். அவங்களுக்கு மட்டும் அனுபவிக்க கொடுக்க இல்லை, ஏழை எளியோருடைய ஹக்கையும் சேர்த்து தான் அல்லாஹ் அவங்களுக்கு ஒப்படைச்சிக்கிறான். எனவே வசதி படைத்தவர்கள் அவங்களோட தேவை போக மேலதிகமான பணங்களை எளியவர்கள், கஷ்டவாளிகள், அனாதைகள், விதவைகள், தேவையுடையவர்களுக்காக தாராளமாக செலவழிக்கும். இவங்க 1 2 ஆக்கி, 2 4 ஆக்கி, 4 8 ஆக்கி, 8 16 ஆக்கி கொண்டிருக்கிறாங்க. வர வர செலவு கூட்டிக் கொண்டு வசதி வர வர செலவு கூட்டிக் கொண்டு போறாங்க. இதுக்கெல்லாம் பணம் கொடுக்க இல்லை, அல்லாஹ் தான் பணக்காரன் ஆக்குறார். அல்லாஹ் யப்சுத்து ரிஸ்க லிமன் யஷா வ யக்திர். அதனால மேலான சகோதரர்களே, ஒரு பாரிய பொறுப்பான வேலை ஒன்று இருக்கு. அதுல நாங்க கவனம் செலுத்தாட்டி அடித்தான் புழு. நான் என்ன சொல்றேன், இந்த குர்ஆன்ல எச்சரிக்கை செய்றாங்க, வத்தகூ ஃபித்னதன் லா துஸீபன்ன அல்லதீன ஸலமு மின்கும் காஃபா. இந்த வத்தகூ என்ற எச்சரிக்கை இருக்குது, கவனமா இருங்க, பயந்து போங்க. ஒரு சோதனை, ஒரு வேதனை, பயந்து போங்க என்று நல்லவங்களுக்கு எச்சரிக்கை செய்றாங்க. தொழுகையோட, அமலோட, இபாதத்தோட, தஹஜ்ஜத்தோட, திக்ரோட இருக்கிற முஸ்லிம்களே, நல்லவர்களே, நீங்க கவனம், உங்களுக்கு எச்சரிக்கை. நீங்க நல்லா இறங்கி போங்க. உங்கள அநியாயம் செய்றாங்களே, உங்களுக்குள்ள அல்லாஹ்க்கு மாற்றமா நடக்கிறாங்களே, அவங்களுக்கு வரக்கூடிய தண்டனை அவங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் சேர்த்துத்தான். அதைத்தான் இந்த ஆயத்தை ரொம்ப தெளிவா விளங்கப்படுது. அல்லாஹ் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொன்னான், ஒரு ஊர் அப்படியே தூக்கி பரப்பி விடுங்க. அல்லாஹ் அஸ்ஸ வஜல் இல்ல ஜிப்ராயில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஜிப்ராயிலுக்கு அல்லாஹ் தஆலா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு சொன்னான், வஹி அறிவித்தான், அப்படியே பரக்க சொல்லி ஒரு ஊரை. ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அந்த ஊருக்கு வந்து பார்த்தாங்க. ஃபஇன்ன ஃபீஹிம் அப்தக ஃபுலானன் லம் யஇஸ்க தரஃபத ஐன். அல்லாஹ் கிட்ட ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா அல்லாஹ், நீ எந்த ஊர் அப்படியே தலை குப்பர பரப்பி விட சொன்னியோ அந்த ஊர்ல ஒரு நல்ல அடியார் இருக்கிறார். அவர் இமைப்பொழுதாவது அவருக்கு மாற்றம் செஞ்சதில்லை, இபாதத்திலே தான், வணக்க வழிபாட்டிலே தான், அப்படி ஒரு ஆளும் இருக்கிறார் அந்த ஊர்ல. அப்ப என்ன செய்வது? இந்த ஊரை பிறக்க கூட அவரும் கலந்து போயிடுவார், அவர் அழிஞ்சு போயிடுவார். அல்லாஹ் சொன்னார், அவரையும் அந்த ஊர் மக்களையும் சேர்த்து பிறக்கி விடுது. ஏனென்றா அவருடைய கண்ணு, அவர் இபாதத் செய்தாரு சரி, ஆனா அவருடைய கண்ணுக்கு முன்னால எனக்கு மாற்றம் நடக்க போல அவர் அந்த பாவமான காரியங்களை கண்டு அவருடைய உள்ளத்துல உடல்ல வெளி தோற்றத்திலேயாவது ஒரு வெறுப்பு வழியாக இல்லை. அதனால அவரையும் சேர்த்தே திரட்டி விடுங்க. இதுல இந்த என்ன விளங்குது? இந்த ஆயத்தையும் இந்த ஹதீஸையும் நல்ல வச்சு சம்பவத்தையும் வச்சு பார்த்தா போதும். அதனால மேலான சொல்லி நாங்க தொடர்ந்து கொண்டு இபாதத்தோடு மட்டும் இருந்தா பெரிய ஒரு கூட்டம் இன்றைக்கு தீன் இல்லாம இருக்கிறாங்க, அமல் இபாதத்து இல்லாம இருக்கிறாங்க. இது முஸ்லீம்கள். அதுக்கு அங்கல போயிட்டு பார்த்தா களிமா இல்லாம பெரிய ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. எனவே நாங்க இவங்களோட ஹிதாயத்துக்காக, இவங்களோட நேர்வழிக்காக நாங்க முயற்சிகள் செய்வோம் என்றால் அல்லாஹ் பெரிய அளவுல நன்மையை தருவோம்.
அதுக்கு கிடைக்கிற நன்மை வேற எந்த அமலுக்கும் கிடைக்காது. இபாதத்திலே நான் ஈடுபட்ட ஒரு நாளைக்கு 100 ரக்காத் தொழுகிறேன், ஒரு 15 ஜுஸு குர்ஆன் ஓதுறேன், ஒரு 5000 திக்ர் செய்யறேன்னு வச்சுக்கோங்களேன். விடிஞ்ச தூங்கு வரைக்கும் என் அமல் இருக்காது. சரி, நான் மௌத்தாங்க என் சொந்த அமல் மௌத்தோட முடிஞ்சு. நான் திக்ரு செஞ்சு கொண்டு, நான் கொஞ்சம் திக்ரு செஞ்சு கொண்டு திக்ரு செய்யக்கூடியவங்களை உருவாக்கினான். நான் குர்ஆன் ஓதிக்கொண்டு குர்ஆன் ஓதக்கூடியவங்களை உருவாக்கினான். நான் தொழுது கொண்டு தொழக்கூடிய பலர்களை உருவாக்கினான். நான் மௌத்தானா எங்க சொந்த அமல் முடிஞ்சாலும் எங்க முயற்சியால எத்தனை பேர் அமல்ல ஈடுபடுறாங்களோ அவ்வளவு பேர் நன்மை என்ற கபருக்கு வந்து கொண்டிருக்கு. சதகா ஜாரியா, தொடர்ச்சியா நன்மை கிடைக்கிற அமல், தாவத்துடைய உழைப்பு, அல்லாஹ்வின் பக்கம் மக்கள் அழைக்கக்கூடிய முயற்சி இருக்குது. இது சதகா ஜாரியா, தொடர்ச்சியா நன்மை கிடைக்கும். அதனால தான் தாவத்துக்கு நிகராக எந்த அமலும் கிடையாது. யாராவது இருக்கிறேன்னு சொன்னா குர்ஆன் ஹதீஸை வச்சு எங்களுக்கும் சொல்லிட்டாங்க, நாங்களும் அதைத்தான் செய்ய விரும்புறோம். ஏன்னா நேரங்கள் கொஞ்சம், இந்த கொஞ்ச நேரத்தை பெருசா சம்பாதிச்சு கொள்ளணும். அது அப்படியா கொண்ட அமல் ஏதாவது யாராவது இதை விட சிறந்தது ஒன்று இருக்குன்னா அவங்க சொல்லி தந்தா நாங்க எல்லாம் சேர்ந்து அதை செய்வோம். அதனால இல்ல மேலான சகோதரர்கள், இதை விட சிறந்த அமலே இல்லை. தாவத்துடைய அமலை விட, அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடிய அமலை விட சிறந்த அமல் இல்லை. அல்லாஹ்வே விளங்கப்படுத்திட்டார். அதனால அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு தந்த பொறுமதியான நேர காலம், இந்த நேர காலங்களை நாங்க பிரயோஜனமா கழிச்சு அதிகமான நன்மைகளை சம்பாதிச்சு எங்களோட சொந்த விஷயத்தையும் கவனம் செலுத்தணும். எங்களோட மனைவி மக்கள் எங்களோட பொறுப்புல இருக்கிறாங்க, அவங்களையும் ஈமான் இஸ்லாத்துடைய அடிப்படையில வழி நடத்தணும். நல்ல ஓதல் படிப்புகளை அறிவுகளை நாங்க கற்றுக் கொடுக்கணும். அதே போல எங்களோட சொந்த பந்தங்கள், எங்களோட தாய் தந்தையர்கள், அவங்களோட ஹக்குகளை நாங்க நிறைவேற்றிக் கொள்ளணும். அதே போல எங்களோட முஸ்லீம்கள், இன்னும் முஸ்லீம் அல்லாதவர்கள், இந்த எல்லாம் பொறுப்பு தான் இல்லை. அதனால மேலான சகோதரர்களே, எங்களோட நேர காலங்கள் இப்படி அல்லாஹ் விரும்பக்கூடிய காரியங்களே கழிப்போம் என்றா இன்ஷா அல்லாஹ் நானும் நீங்களும் கண்ண மூடுற நாள் பெருநாளாக அமையும், சந்தோஷமான நாள் அமையும். மலக்குமார் சொர்க்கத்தை சொல்லிக் கொண்டிருப்பாங்க, கண்ணுக்கு சொர்க்கம் விளங்கி கொண்டிருக்கும், சிரிச்சு கொண்டே போவேன். அதைத்தான் அந்த பெரியார் சொல்றார், நான் அடிக்கடி ஞாபகப்படுத்துறது உண்டு. வலதக்க இது வலதக்க உம்முக பாக்கியா வல் கௌமு அவுலக யபஹகுன சுரூரா ஃபஅமல் லியௌமின் அன் தகூன இதா பகௌ லியௌமி மௌதிக லாஹிகம் மஸ்ரூரா. ஏ மனிதா, நீ பிறக்கும் பொழுது உன் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாம் அழுது கொண்டிருந்தா, சிரிச்சு கொண்டிருந்தாங்க. நீ பிறக்கும் பொழுது குடும்பம் சிரித்து கொண்டிருந்தது, நீ அழுது கொண்டிருந்தாய். நீ இறக்கும் பொழுது குடும்பம் அழுது கொண்டிருக்கும், நீ சிரிச்சு கொண்டு போகணும். அதுக்குள்ள ஏற்பாடுகளை செய்யும். அதனால மேலான சோழர்கள் இன்றைக்கு மாஷா அல்லாஹ் மதரசாக்கள், உலமாக்கள், ஆண்கள் மதரசா, பெண்கள் மதரசா பரக்கத்தா இருக்கு. ஆனா உம்மத்துடைய தேவை பூர்த்தியாவது இல்லை. உம்மத்துக்கு மத்தியில செய்ய வேண்டிய முயற்சிகள் ஏராளமா இருக்கு. வெறும் நாங்க அறிவை சுமந்து போதாது, நபியுடைய ஃபிக்ர, நபியுடைய கவலை சுமந்து கொண்டு போகணும். நபியுடைய கவலைகளை கவலையாக்கிக் கொள்ளணும். தொடர்ச்சியான கவலை. என்ன கவலை? ஊட்ட கெட்டோனும், அதை வாங்கணும், இதை வாங்கணும், இந்த கவலை இல்ல. எங்க உம்மத்துல யாரும் நரகம் போயிடக்கூடாது, அந்த கவலை. வாரிசுகள் உலமாக்கள் அந்த அடிப்படையில நபியுடைய கவலைக்கு வாரிசாக, நபியுடைய வேலைக்கு வாரிசாக, நபியுடைய அமல்களுக்கு வாரிசாக நாங்கள் எல்லாரும் மாறுவோம். பொதுமக்களுக்கு ஒத்துழைக்கணும். தனவந்தர்கள் அவங்க நல்ல ஹலாலா சம்பாதிச்சு, அமளிவாதத்துக்கு தடை இல்லாம நல்லா சம்பாதிச்சு அவங்களோட தேவையை சுருக்கி நடுத்தரமா பூர்த்தி செய்து மேலதிகமான பணங்களை சமுதாயத்திற்கு செலவழிக்கும். எனவே மேலான சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவருடைய முடிவுகளை நல்லதாக்கி வைப்பானா. யா அல்லாஹ், இதுவரைக்கும் நடந்த குற்றக்குறைகளை மன்னித்தருள்வாயா. எங்களுடைய சீதேவியான தாய் தந்தருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா. எங்களுடைய சொந்த பந்தங்கள், குடும்பங்கள், உலக முஸ்லீம்கள், மூமினான ஆண்கள், பெண்கள், மரணித்தவர்கள் எல்லோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா. யா அல்லாஹ், எங்களை நீ பொருந்திக் கொள்வாயா. எங்களுடைய வாழ்க்கையில மிஞ்சிருக்கக்கூடிய காலங்களை நீ விரும்பக்கூடிய நல்ல காரியங்களுக்கே கழித்து முடிக்க தௌஃபீக் செய்வாயா. யா அல்லாஹ், நீ விரும்பக்கூடிய வேலைகளை எங்களை கொண்டு வாங்கி கொள்வாயா. யா அல்லாஹ், உனக்காக வாழ்ந்து உனக்காக மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயா. யா அல்லாஹ், எங்களோட கஷ்டங்களை, கவலைகளை, நெருக்கடிகளை நீக்கி வைப்பாயா. எங்களோட ஹலாலான ஹாஜத்துகளை நிறைவேற்றி தருவாயா. யா அல்லாஹ், எங்கள் அனைவருடைய இறுதி முடிவை சிறப்பாக்கி வைப்பாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.